ஐயா, அனிதா ராதாகிருஷ்ணன் பேசுனது சரியா தவறா? உங்க கருத்து என்ன ஐயா? சுத்தமாக தவறு ஐயா. பேசிக்காக தவறு. கான்ஸ்டியூஷனுக்கு எகெயின்ஸ்டான ஸ்பீச் கொடுக்க ஷுட் பி பனிஷ். அவ்வளோதான். பேசக்கூடாது. பேசக்கூடாது. தவறுதான்றீங்களா? தவறு தான். ஆட்சி கவுழ்ப்பை அப்படின்றாரு. அது எந்த அந்த வார்த்தையை எப்படி பாக்குறீங்க? ஆட்சி கௌரவம் இல்லைன்னா கவுப்பை விட மாட்டேன்னு சொல்றாரு. அவரெல்லாம் ஒன்றும் முடியாது. சும்மா போய் மிரட்டுறது. சின்ன பிள்ளைன்னு மிரட்டி பார்க்குறானுங்க எல்லாருமே. அவன் பேசிக்காக ஃபவுண்டேஷன் ஒழுங்காக தான் இருக்கான். அவன் சிஎம் ஒழுங்காக நல்லா தான் பார்த்துருக்காரு. நல்ல நல்ல அட்வைஸ் கமிட்டி இருக்குது அவருக்கு. அந்த கமிட்டி அட்வைஸ் தான் நடக்கிறாரு. இவங்க பேச்சு பிரகாரம் அவர் நடக்க மாட்டார். அவருக்கு ஃபவுண்டேஷன் இருக்குது. அதை சொல்ல மாட்டாங்க. அடித்தளம் சரியா போட்டிருக்காருன்றீங்க? அடித்தளம் போட்டுட்டு வராரு. அடி கரெக்டாக கொஞ்ச நாள் பாருங்கள், எல்லாம் ஓடுவாங்க பாருங்கள். துண்டக்கணம் துணிங்கன்னு ஓடுவாங்க பாருங்கள். 50 வருஷம் ஊழலை எராடிகேட் பண்ணுறது, கரெக்ட் பண்ணுறது ஈஸி கிடையாது ராஜா. 50 வருஷம் ஊழல் இந்த திராவிட கட்சிகள் ரெண்டுமே செஞ்ச பண்ணு. 50 வருஷத்து ஊழலை 5 மாதத்துலேயே 3 மாதத்துலேயே பண்ண முடியுமா? ஒரு புது வீடு போனாலும் நம்மளால் என்ன விடும்? ஒரு புது வீடு கொடுத்தனோம்னாலும் டேக்ஸ் 2 மாதம் 3 மாதம் ஆகுது. ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு ஸ்டேட் லெவலில், அதுவும் ஒரு மெட்ரோ சிட்டி, நம்ம சிட்டி மெட்ரோ சிட்டி தமிழ்நாடே நம்ம இந்தியா லெவலில் செகண்ட் பிளேஸில் இருக்கோம் பொருளாதாரத்தில். இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பவர்லாம் அட்வைசரி கமிட்டி இல்லாமல் இருப்பார். எல்லாம் அவர்கிட்ட இருக்கு செய்வாங்க. இவங்க இந்த திருட்டு கும்பல் அழியும் ராஜா. திருட்டு கும்பல் இப்படி தான் பண்ணுவாங்க. நிச்சயமாக அழிப்பேன். சட்டம் அழிக்கும். அவர் அழிக்க மாட்டார். சட்டம் இருக்குது. சட்டத்தை ஃபாலோ பண்ணால் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணலாம். அழிக்க மாட்டார், கரெக்ட் பண்ணுறார். இஸ் கரெக்டிங் எவரிபடி. அழிக்கிறன்றதெல்லாம் போகக்கூடாது. அரசியலில் அழிக்கிறன்ற வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. இஸ் கரெக்டிங் எவரிபடி. இஸ் ஹிம்செல்ஃப் கரெக்டிங் ஹிம்செல்ஃப். அடித்தளம் சரியா அமைச்சிட்டாருன்றீங்களா? அடியில் அமைக்கிறாரு. ஆனா அனிதா ராதாகிருஷ்ணன் பேசுனது சரியா தவறா? உங்க கருத்து என்ன? முற்றிலும் தவறுங்க. அவங்கவுங்க பர்சனல் விஷயத்துல யாருமே தலையிடக்கூடாதுங்க. அப்படின்னு பேசுவது ஏகப்பட்ட பேத்த பார்க்கலாமே, பேசலாமே, கொள்ளாமே. இன்னைக்கு அவர் முதலமைச்சராக இருக்காருன்னு அவர் யாரோ தவறா ஏதாவது பேசி அவரை இது பண்றாங்க. அவர் எவ்வளவு மாற்றங்கள் ஆயிருக்கு, எவ்வளவு பேச்சு பேசுறாங்க, சந்தோஷப்படுறாங்க. மக்கள் அனைவரும் சந்தோஷமான அதை பத்தி பேச சொல்லுங்க. பர்சனல் விஷயத்துல யாரும் பேச வேணாம்னு சொல்லுங்க. புரியுதுங்களா? அவர் முழுக்க அவர் தமிழ் நாட்டு மக்களுக்கு அனைத்து உதவிகள் செஞ்சுக்கிட்டே வராரு. மிகப்பெரிய வெற்றி அடைவார். இன்னமும் சொல்றேன், அவர் மிகப்பெரிய வெற்றி அடைவார். ஆனா அவர் தப்பான விஷயத்த பண்ணி அவர் ஆட்சியை கவலைக்கணும் ஒரு நிமிஷம்னு யாரும் நினைச்சு பார்க்காதீங்க. முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் வித்தியாசத்தை பாருங்க. இதுதான் மக்களாட்சி, விஜயோட ஆட்சி. நான் விஜய்க்கு நான் சத்தியமா நான் ஓட்டு போடவே இல்லை. இனிமே அவருக்கு நான் ஓட்டு கண்டிப்பா நான் போடுவேன். என் குடும்பம் பூரா ஓட்டு அவருக்கு தான் விழுவும் கண்டிப்பா. அவரை தவறான விஷயத்த என்னைக்கு யாரும் பேசாதீங்க. தயவு செய்து அவரை நல்லது செய்ய விடுங்க. ஏன்னா தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசாதீங்க. பாவம் அவர் நல்லா ஒரு இறங்கி செஞ்சுட்டு வராரு. மேலும் மேலும் அவர் செய்யறதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். திருச்சி மக்களுக்கு அவருக்கு இன்னும் நல்லது செய்யணும்னு ஆசைப்படுறேன். மேலும் மேலும் அவரோட பணிகள் சிறக்க என்னோட வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருக்கேன். நான் ஆட்டோ தான் ஓட்டுறேன். ஆனால் எனக்கு அவரோட செய்திகள்லாம் கேட்க கேட்க எனக்கு இன்னும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. ஏகப்பட்ட விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? இன்னும் நல்லா செய்வார், கண்டிப்பா செய்வார். எனக்கு மனமார்ந்த நன்றி. தவறான விஷயம்தான், தவறான விஷயம். அவரோட பர்சனல் விஷயத்தை யாரும் தலையிடக்கூடாது. இப்போ இவர் சொன்னவர் இவர் எப்படி இருக்காருன்னு அவரை ஆராய்ஞ்சு பார்த்தா பேசலாமா? இவர் என்ன பண்ணாரு நம்ம கேட்கலாமா? கேட்டோம்னா இவரோட நாத்தம் என்னன்னு தெரியுமில்ல? அது ஒரு முதலமைச்சரை போய் நம்ம கேட்கலாமாங்க? தனிப்பட்ட மனித அவரோட பர்சனல் விஷயத்தை ஏன் தலையிடுறாங்க? யாரா இருந்தாலும் கேட்கக்கூடாது. புரியுதுங்களா? அவங்க பேசுறது பூரா தப்பு. மக்களே யாரும் நம்பாதீங்க, யாரும் நம்பாதீங்க. நம்மளோட ஆட்சி விஜய் நல்லா பண்றாரு. இன்னும் அவரை என்கரேஜ் பண்ணுங்க. இன்னும் நல்லது செய்வாரு, கண்டிப்பா செய்வார். ஆனா அனிதா ராதாகிருஷ்ணன் பேசுறது சரியா தவறான? உங்க கருத்து என்ன? தவறு. அவர் ஆட்சி நல்லா கரெக்டா நடக்குது. டிவிக்கு கரெக்டா நடத்துறாரு. ஆமா, தப்பு தான். அது திருத்தா பட்சம் தப்பு பேசக்கூடாது. முதலமைச்சர் பேசக்கூடாது. தவறு தான் ப்ரோ. நன்றி. ஆனா அனிதா ராதாகிருஷ்ணன் பேசுறது சரியா தவறான? உங்க கருத்து என்ன? ஏன்னா அவரு என்ன இருந்தாலும் அவரு ஒரு சீனியர் அரசியல்வாதி. அந்த ஒரு முதலமைச்சரை மரியாதை குறைவா பேசுறது தப்பு. அது தவிர கண்டிக்கத்தக்கது தான். அது யாராக இருந்தாலும், அது முன்னாள் அமைச்சர் ஸ்டாலினா இருந்தாலும் சரி, இப்போ கரண்ட் அமைச்சர் விஜயா இருந்தாலும் சரி,
அது ஒருமையில பேசுனது ரொம்ப தப்பு, அதுக்கு தண்டிக்கக்கூடியதுதான். ஆமா. நிறைய கருத்து தெரிவிச்சுக்கிறாரு, திரிஷா பத்தி எல்லாம் பேசியிருக்காரு, எப்படி பாக்குறீங்க? இல்ல எல்லாருக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கும். திரிஷா அப்படி பேசுறது வந்து அது அவங்களோட பர்சனல், அதாவது அவங்களுக்கு என்ன வேணா இருக்கலாம், ஆனா அது அவங்களோட பர்சனல். இப்போ மற்ற எம்எல்ஏக்கள் மற்ற கட்சியில் இருக்கிறவங்கலாம் எல்லாமே நியாயமானவங்கன்னு சொல்ல முடியாது. அவங்கவுங்களுக்கு நிறைய பர்சனலாக பார்த்தீங்கன்னா நிறைய சாக்கடை மாதிரி நிறைய இருக்கும். நான் அந்த மாதிரி இவங்களுக்கு சின்ன பர்சனல், அது அவங்களோட பர்சனல் விஷயத்தை பேசும்போது இதுக்கும் அரசியலுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் அரசியல் வேற. அரசியலில் நம்மளுக்கு வந்து விஜய் வந்து நல்லது பண்ணுறாரா? இப்போ என்ன பண்ணுறாரு? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நல்ல ஆட்சி பண்ணுறேன்னு இருக்காரு. இப்போ இன்னுமே நல்லா பண்ணுவார், மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அது எப்பவும் நடக்கும்ன்றது மக்களோட நம்பிக்கை. அது எப்பவும் இருக்கும்ன்றது மக்களோட சப்போர்ட்டும் இருக்கும், எங்களோட சப்போர்ட்டும் இருக்கும். கைது பண்ணியிருக்காங்க, அது எப்படி பாக்குறீங்க? இது கைது பண்றதெல்லாம் அவங்களுக்கு அரசியல் அது எங்க ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா அது மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வர மாதிரி ஆயிடுச்சு. அதனால அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இருக்கா. வெளியிலே ஜாமீன்ல வெளில வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஆனா தவறுதான் அவர் பேசுறது. ஆமா, தவறுதான். ஒருமையில பேசுறது ரொம்ப தவறு. ஐயா, விஜய பத்தி ஒருமையில அனிதா ராதாகிருஷ்ணன் பேசுறது சரியா தவறா? ஐயா, தவறுதான். அது தவறுதான், பேசக்கூடாதுன்றீங்களா? பேசக்கூடாது. அது எப்படியா இருந்தாலும் அவர் பேசுறது தப்பு தான். எப்படி ஐயா ஆட்சி எப்படியா இருக்கு? அவர் விஜய் ஆட்சி நல்லபடியா நடத்தினா அதே தொடர்ந்து நடக்கும். ஆட்சியை கவுக்குறதா? அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் முடியாது. கொடுத்துருவாங்க, எல்லாத்தையும் அதெல்லாம் கொடுத்துருவாங்க. ஆட்சி கவுக்குறதா திட்டம் போடுறாங்க திமுக, அது எப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் பேசிருக்காங்க, அதெல்லாம் விலை பேசினாலும் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. எத்தனை ரீ எலெக்ஷன் வச்சாலும் இவர் தான் ஜெயிப்பாரு, விஜய் தான். இனி எத்தனை வருஷத்துக்கு இவர் ஆட்சியில இருப்பாருன்னு நினைக்கிறீங்க? 5 வருஷம் கன்ஃபார்மா இருப்பாரு. வேற யாரும் எதுவும் செய்ய முடியாது. செய்ய முடியாது, கண்டிப்பா இருப்பாரு. கண்டிப்பா இருப்பாரு, அவர் தான் இருப்பாரு. திருப்பி அவர் தான் வருவார், வந்தாருன்னா. ஆமா, நல்லது செய்யறாரு ஐயா, நல்லது செய்யதான் போறாரு, இனிமேல் செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. ஆனா அனிதா ராதாகிருஷ்ணன் பேசுறது சரியா தவறான? தவறுன்னு ஒரு பதவியில இருக்கிறவரை இப்படி பேசினது தவறான விஷயம். தவறு. அவர் கைது பண்ணிருக்காங்க, திருப்பி விடுதலை பண்ணிருக்காங்க, எப்படி பாக்குறீங்க? சட்டத்துல உள்ள ஓட்டைகள் அது. அதுல விடுதலை ஆயிட்டாரு. விடுதலை பண்ணல, இதுக்கு ஜாமீன் கொடுத்துருக்காங்க. 10,000 ரூபாய் பணம் கட்டி வெளியே வந்திருக்காரு, அவ்வளவுதான். இது அவர் வந்து வெளியே இருந்து அந்த நீதிமன்றத்தில் வாதாடி வெளியே வரணும். ஆனா பேசினது தவறு. தவறு தவறுதான். தவறு. முதலமைச்சர் ஆட்சி எப்படின்னு இருக்கு? இப்போதைக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். இப்போதைக்கு பரவாயில்ல. ஆனா அனிதா ராதாகிருஷ்ணன் பேசுறது சரியா தவறா? உங்க கருத்து என்ன? தப்பு தாங்க, அப்படிலாம் பேசக்கூடாது. ஒரு முதலமைச்சர், நாட்டுக்கு சிஎம், அவரை போய் அசிங்கப்படுத்தலாமா? என்ன எந்த இது கரெக்டாக தப்பான்னு கேட்குறீங்க? அதான் தப்பு தான், பேசுதான் பெரிய தப்பு. சிறு வயசுல வந்துட்டாப்புல, அது ஒத்துருச்சு. இந்த மட்டும் தானே இருக்கு. நான் கரூர் போயிட்டு வந்தப்போ தான் இருக்கு. 10ஆம் தேதி போறாரா? போயிட்டு வந்தோன்னு தான் இருக்கு. சட்டசபையிலே இருக்கு. ஒரு ஆள் அமெரிக்காவில் இருக்காரு, ஒருத்தர் துபாய்க்கில் இருக்காரு. மக்களை பார்த்து தான் ஏன் தோல்வி ஆகுது? உண்மைதானே, தோல்வியாது. மனசாட்சி போய் நடந்துதான் ஆண்டவன் ஒருத்தர் இருக்கான், விட மாட்டாங்க. சிஎம் மேலே தப்பு சொன்னால் உள்ளே தான் போவாங்க. இதெல்லாம் ஜாமீனாக கொடுக்கக்கூடாது. கிடந்தால் தான் ஒரு மாதம் இருந்தால் தான் அவங்களாம் தெரியும் மக்களோட கஷ்டம். அடுத்தவங்கள ஈஸியாக பேசிடலாம், அவங்க மனசு வலிக்கும். மக்களுக்கே வலி தாங்க முடியல. எவ்வளோ பேர் லைக் போடுறாங்க, எவ்வளோ பேர் திட்டுறாங்க. எத்தனை ஆண்டுக்கு முதலமைச்சராக இருப்பார் விஜய்? ஆண்டவன் கையில் இருக்குது. அவர் உயிர் இருக்க வரையும் இருக்கலாம். நடுவில் குட்டிகள்கிட்ட வேலை பண்ணாலும் அது வந்து மக்களும் விட மாட்டாங்க. அவருக்கு ஆயுசு கலைஞருக்கு திட்டம் போடுறாங்க திமுக அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒரு போலும் பண்ண முடியாது. மக்கள் கையில், மக்கள் தானே இவ்வளோ தூரம் கொண்டு வந்து 108 கொண்டு வந்துருக்காங்க. அவன் காசு கொடுத்தான், 2000 கொடுத்தான், 3000 கொடுத்தான், கொடுத்தும் பிரச்சனை இல்லையே. இதெல்லாம் சும்மா ஒரு நல்லது பண்ணிக்கிட்டே வருவார். இப்போ நிறைய நல்லது பண்ணுவார். ஆனா அனிதா ராதாகிருஷ்ணன் பேசுறது சரியா தவறான? பேசுனது தவறு தம்பி, அது மாதிரிலாம் பேசக்கூடாது. காரணம் வந்து அவங்களும் ஆட்சியில் இருந்து பார்த்தா தானே தெரியும் எப்படி செய்கிறாங்கன்னு. எல்லாம் ஒரு போராம மாதிரி தான். தவறு தான் கண்டிப்பாக. கைது பண்ண வரையும் நல்லது தான். அப்போ தான் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பயம் இருக்கும். சரிதான், பேசுனது தவறு, கைது பண்ணது ரைட். அப்போ இருக்கிறவங்க கொஞ்சம் பயப்படுவாங்க. இவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னு அதையும் பார்க்கணும்ல. பேசுனது கண்டிப்பா தவறு. ஆனா அனிதா ராதாகிருஷ்ணன் பேசுனது சரியா தவறான? உங்க கருத்து என்ன? அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் பேசின வந்து தவறு தான். ஏன்னா ஒரு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் வந்து ஒருமையில பேசுறது வந்து ரொம்ப தப்பு. என்னதான் அரசியல் காழ்ப்புணர்ச்சி இருந்தாலும் அவருக்குள்ள மரியாதை கொடுக்கணும். அந்த மரியாதையோட இப்போ அரசியல்வாதிக்குள்ள ஒரு மரியாதை இருக்கணும். அதை வந்து சின்னவர் பெரியவரெல்லாம் பார்க்காம தவறாக பயன்படுத்தக்கூடாது. அவர் பேசுனது தப்பு தான்.
ஒருமையில பேசிருக்காரு அதிகமா, அதை எப்படி பாக்குறீங்க? ஒருமையில பேசக்கூடாதான், யாரையுமே ஒருமையில பேசக்கூடாதான். அவராக இருந்தாலும் சரி, இல்லை அவங்க கட்சி தலைவராக யாரையுமே வந்து ஒருமையில பேசுறது தவறு தான். கைது பண்ணிருக்காங்க, கைது சரியா தவறா? கைது பண்ணி விடுதலை பண்ணிருக்காங்க. அது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதுலேருந்து அவர் மீண்டு வருவார். ஏன்னா வழக்கு போவோம். ஏன்னா இப்போதைக்கு வந்து முதல்கட்ட நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டு கேஸ்ன்னு போனதுக்கப்புறம் அவங்க ஜட்ஜி என்ன தீர்ப்பு சொல்லுவாங்களோ அதை பொறுத்து தான் இருக்கு. ஆனா தவறுதான். தவறு தான், ஒருமையில பேசுறது தவறு தான். யாராக இருந்தாலும் ஒருமையில பேச தவறு தான். அனிதா ராதாகிருஷ்ணன் பேசுறது சரியா தவறு, அவங்க கருத்து என்ன? இல்ல ரொம்ப தவறுதான். ஒருமையில வந்து அவரை பத்தி பேசிருக்க கூடாது. அவரோட ஆட்சி விஷயத்துல பத்தி பேசி இருந்திருக்கலாம். ஆனா அவர் தனிப்பட்ட விஷயத்துல பேசுனது ரொம்ப தவறுதான். பேசக்கூடாதுன்றீங்க. பேசக்கூடாது அப்படிலாம்.